திரு என் துரைசாமி ஐயா அவர்களை பேச வருமாறு அழைக்கிறோம். வாருங்கள் ஐயா. வணக்கம். என் பேர் துரைசாமி. நான் கோயம்புத்தூரில் இருக்கேன். ஒரு 20-25 வருஷமாக ஜோதிட துறையில் இருக்கிறேன். சரி, என் மாதா பிதா வணங்கி, நான் அன்றாடம் வணங்கும் சிவபெருமானை வணங்கி எனக்கு ஜோதிடம் கற்றுத்தந்த ஆசிரியர்கள், ஆசான்கள், குருமார்கள், இங்குள்ள ஜோதிட ஆர்வலர்கள், ஜோதிடர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என்னுடைய அனுபவ கருத்துக்களை இங்கே கூறலான்னு வந்திருக்கேன். இந்த கருத்தரங்கம் எதனால் நடத்தப்படுது அப்படின்னு பார்த்தா, அதாவது நம்மளை மாதிரி ஜோதிடர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடியது. அதாவது எவ்வளோ நம்ம பெரிய ஜோதிடராக இருந்தாலுமே நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டி கொடுக்கறது யாருன்னா, இது போல கருத்தரங்கத்தை நடத்தக்கூடிய ஆசிரியர்கள் தான் நம்மளை வெளி உலகத்துக்கு காட்டித்தராங்க. அதில் பாருங்க, இதை முதல்ல கருத்தரங்கமாக வச்சிருக்கிற இந்த வினோதினி மேடம் அம்மா பாருங்க, அவங்களோட சுயநலத்துக்காக இந்த கருத்தரங்க நடத்தலை. நம்ம எவ்வளோ பெரிய ஜோதிட திறமையான ஜோதிடர்களாக இருந்தாலும் நம்மளை நிறைய வெளி உலகத்துக்கும் மக்களுக்கு நம்மளோட கருத்துக்களை வெளியே போய் தெரிவிக்கிறதுக்காகவே இவங்க நம்மளை வெளி உலகத்துக்கு கொண்டு வராங்க. அதனால அவங்களுக்கு நம்ம ஒரு நன்றியை சொல்லிக்கணும். சரி, நான் இப்போ பேச வந்த தலைப்பு என்னென்னா, என்னுடைய அனுபவ கருத்துக்களை பேச வந்திருக்கிறேன். இது நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருமண காலம், குழந்தை பேர் அப்படிங்கிறது தான் நான் அதிகமாக நிறைய கருத்தரங்கத்தில் பேசியிருக்கேன். அந்த திருமண காலம் அப்படிங்கிறது நிறைய நாங்கள் பொருத்தம் பார்க்குறோம், நிறைய திருமண காலத்தை பற்றி படிக்கிறோம். ஆனால் என்னுடைய அனுபவம் புதிய கோணத்தில் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இந்த கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி எளிமையாக பலனை சொல்கிறது எப்படி, ஒரு திருமண காலம் எப்போ நடக்கும், அது எப்போ நடந்தது, அந்த திருமணம் காதல் திருமணமா இல்லை தாய் தந்தையர் பார்த்து வைக்கும் திருமணமா, அந்த திருமணம் நிலைத்து நிற்குமா, அந்த திருமணத்துக்கு பின் இவர்களுக்கு குழந்தை பேர் எப்போ அப்படிங்கிற நான் நிறைய வகுப்படுத்திருக்கிறேன். நம்மகிட்ட நிறைய பேர் படிக்கிறாங்க. நான் நிறைய கருத்தரங்கத்தில் இந்த எளிமையாக, அதாவது ஜோதிடர்கள் மட்டும் இல்லை, 12 கட்டங்களும் 9 கிரகம் தெரிஞ்சாவே போது அவங்க கூட திருமண காலத்தை எப்போன்னு எளிமையாக சொல்லிடலாம். அதனால நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வெளியே எந்த ஒரு புத்தகத்துலையும் இருக்காது, எந்த ஒரு ஆசானும் சொல்லி தந்ததா எனக்கு தெரியல. ஏன்னா நானும் பல 100 ஜோதிடர்கள் போய் பார்த்தேன், அவங்ககிட்ட படித்தேன், நிறைய புத்தகங்கள் வாங்கி படித்தேன். ஆனால் திருமண காலத்துக்கு துல்லியமாக சொல்லக்கூடியதாக எதுவுமே எனக்கு சரியாக வரல. அப்போ என்னுடைய அனுபவம் மூலிமா பல 100 ஜாதகங்களை, பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஆராய்ச்சி பண்ணி ஒருத்தருக்கு திருமணம் எப்போ நடக்கும் அப்படிங்கிற ஒரு ரூல்ஸை என்னுடைய அனுபவத்தால் கண்டுபிடிச்சி இன்றைக்கி பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். ஆனால் எனக்கு சொல்லித்தந்த ஆசிரியர், திருமணம்னா 7ஆம் இடத்தை பார், 7ஆம் அதிபதியை பார், அதாவது கலத்திரக்காரகன் சுக்கிரனை பார், செவ்வாயை பார், இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தேன். ஆனால் எத்தனை ஜாதகத்துக்கு அதை பார்த்து பலன் எடுக்க வருது? அப்போ என்னுடைய அனுபவம் என்னென்னா, ஒரு திசை புத்தியின் அடிப்படையில் தான் ஒருத்தருக்கு ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறேன். அதே போல் ராகு தோஷம், செவ்வாய் தோஷம், கேது தோஷம், இப்படி தோஷங்கள் 32 விதமான தோஷங்களை சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ தோஷத்தினால ஒருத்தருக்கு திருமணம் தடையாகுதா அப்படின்னு பார்த்தா அப்படியெல்லாம் இல்லை. அந்த திசை புத்தி சம்மந்தப்பட்ட எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, அந்த இருக்கிற இடத்த பொறுத்து அந்த திசை புத்தி சம்மந்தப்படும் போது அவங்களுக்கு ஒரு சம்பவம் நல்லதோ கெட்டதோ நடக்குது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவமே தவிர இல்லை. உதாரணத்துக்கு இப்போ 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது, செவ்வாய் தோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னங்கிற தோஷம் எடுத்துக்கிறதுல, செவ்வாய்னா கொஞ்சம் கோபக்காரங்க, வார்த்தை கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்கன்னு அர்த்தம். இப்போ 4ல் செவ்வாய் இருக்குது, 4ல் செவ்வாய் தோஷங்க. அப்போ நான் செவ்வாய் தோஷம் உள்ள பொண்ணை தான் பார்க்கணும், பையனை பார்க்கணும். ஏன் 4ல் செவ்வாய் இருந்தால் அவனுக்கு சொந்த வீடு இருக்குன்னு சொல்லலாமில்ல, அதை விட்டு போட்டு செவ்வாய் தோஷம் அப்படின்னு எடுத்துக்கிறது. அதே போல் 7ல் செவ்வாய் இருக்குது, 7ல் செவ்வாய் இருந்தால் 7லேருந்து நேராக லக்னத்தை பார்க்க, அப்போ கொஞ்சம் கோபம் உள்ளவங்க, பிடிவாதம் உள்ளவங்கன்னு சொல்லலாமில்ல. அதே 8ல் செவ்வாய் இருக்குது, 2ஆம் இடத்தை பார்க்க, வார்த்தை கொஞ்சம் கடுமையாக பேசுவாங்கன்னு சொல்லலாமில்ல. அதை விட்டு போட்டு தோஷம், அந்த தோஷத்தினால திருமணம் தடையாகுதா? அப்படி எத்தனை பேர்த்துக்கு தடையாயிருக்கு? அதே போல் ராகு தோஷம், கேது தோஷம், இதெல்லாம் என்னுடைய அனுபவத்தில் எல்லா கிரகமே நல்ல கிரகம், எல்லா கிரகமே கெட்ட கிரகம்.
அப்போ ஒரு ரிஷப லக்னம் இருக்குன்னு வச்சுங்க. அப்போ 8ஆம் இடத்துல ஒரு குரு உட்கார்ந்துருக்குன்னு வச்சுங்க. அப்போ குரு கெட்டவன் தானே, அட்டமாதிபதி தானே, கெட்டவன் தானே. அப்போ அவன் மட்டும் கெட்டவன், அதான் கெட்டவன் இல்லை நல்லவன். அப்போ ராகுகேது மட்டும் கெட்டவனா? அதாவது எல்லா கிரகமே நல்ல கிரகம் தான், எல்லா கிரகமும் கெட்ட கிரகம் தான். இருக்கிற இடத்த பொறுத்து தான் அந்த பலன்கள் மாறுது அப்படிங்கிறது என்னுடைய அனுபவம். சரி, இப்போ இந்த திருமண காலத்துக்கு நான் அதாவது இந்த கருத்தரங்கத்துக்கு வந்தோமா 4 பாயிண்ட்டுக்கு நச்சுன்னு கிடைச்சதா, அந்த பாயிண்ட்டு நல்ல விதமாக நம்ம பயன்படுத்தி பலருக்கு வழிகாட்டலாம் அப்படின்னு நோக்கம் உள்ள ஜோதிட ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, ஜோதிடம் இருந்தாலும் சரி, நம்மகிட்ட நான் 20 வருஷம் படித்து ஜோதிடம் பார்க்குறேங்க, பலன் எடுக்க வரல அப்படிங்கிறவங்க கூட நம்மகிட்ட வந்து படிக்க வராங்க. அதுக்காக என்னுடைய பெருமைக்காக நான் சொல்ல வரல, எளிமையாக நான் சொல்லித்தரேன். ரூல்ஸை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இங்கே உள்ள 40-50 ஜோதிடர்கள் இருப்பீங்க, எல்லாருக்குமே திருமணம் நடந்தவங்க தான். அப்போ உங்கள் திருமண காலம் எப்போ நடந்ததுன்னு நான் சொல்கிற ரூல்ஸ் படி இருக்குதான்னு பாருங்கள். அதாவது பிறப்பு ஜாதகத்தில் என்ன திசை இருக்கோ அந்த திசையிலிருந்து ஒவ்வொரு திசையாக நீங்கள் கணக்கு போட்டு வாங்க. 9ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு வகையில் சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் தான் திருமணம். அதாவது அது எப்படி சம்மந்தப்படுது? அதாவது 9ஆம் அதிபதியை பார்த்த கிரகம், 9ஆம் அதிபதியுடன் சேர்ந்த கிரகம், 9ஆம் அதிபதியின் சாரம் பெற்ற கிரகம், அல்லது திசாநாதன் 9ஆம் இடத்தை பார்த்துருக்கலாம், சேர்ந்துருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நான் ஒரு 10 ரூல்ஸ் எழுதி வச்சுருக்கிறேன். அந்த நம்மக்கிட்ட படிக்கிறவங்களுக்கு அந்த புக்காக தரேன் நான். ஆனால் அந்த 10 ரூல்ஸு எழுதி வச்சுருக்கேன்னா இதில் ஒரு சொல்லுவாங்க, ஏங்க நீங்கள் சொன்ன ரூல்ஸில் திருமணம் நடக்கலையே, அப்போ விதி விலக்கில் மாறி இருக்குங்க அப்படிங்கிறது, இல்லைன்னா பரிகாரத்தில் மாறி இருக்குங்க. நம்மக்கிட்ட இந்த விதி விலக்கு மாற்றமெல்லாம் கிடையாது. பரிகாரத்தில் மாறிடுச்சுன்னு லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக நடக்குது, சம்மந்தப்படலைன்னா இல்லை. ஒரே வாரத்தில் பார்த்ததுமே ஒரு நிமிஷத்துலேயே இவருக்கு திருமணம் உண்டு இல்லை. நான் நேற்றுக்கு கூட 2 ஜாதகம் பார்த்தேன். அவங்களுக்கு நான் சொன்னேன், அதாவது 2022 3ஆவது மாதம் திருமணம் நடந்திருக்கணுமே, அது நினச்சிருக்காது. ஆமாங்க, அது டைவர்ஸ் வரைக்கும் போயிடுச்சுங்க. அதே போல் வேற ஒருத்தருக்கு பார்த்தேன், மதுரைக்காரருக்கு, அவங்களுக்கும் அதே போல் போன வருஷம் 8ஆவது மாதம் தான் கல்யாணம் நடந்திருக்கு, அது நினச்சிருக்காது. ஆமாங்க, 4 நாளில் பிரிஞ்சு போயிடுச்சு. அப்போ இது எல்லாம் நம்ம எப்படி சொன்னோம் அப்படிங்கிறது எளிமையாக. அப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு எப்படி நம்ம சொல்கிறோம்? 9ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் திருமணம் நடக்குது. அதே போல் இப்போ உதாரணத்துக்கு ஒரு சனி திசை நடக்குதுன்னு 19 வருஷம் 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்படணும்னா எப்போ 19 வருஷத்தில் எப்போ நடக்குது அப்படின்னு பார்க்கணும்ல. என்னை பொறுத்த வரைக்கும் கேள்வி கேட்டால் தான் பதில் கிடைக்கும். கேள்வி கேட்காம ஆசிரியர் சொல்கிறாருன்னு தலையாட்டிட்டு செம்பளியாடு மாதிரி போனீங்கன்னா ஆசிரியர் சொல்லித்தர கொடுக்குற ஜாதகத்தை வச்சு எளிமையாக சொல்லி கொடுத்து போவார். ஆனால் நான் வகுப்பு எடுக்கும்போது எல்லாரும் போவது ஜாதகத்தை கொண்டாங்க, உங்கள் ஜாதகத்தில் எப்போ திருமணம் நடந்தது, உங்கள் கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்கள் அப்பா கூட பிறந்தது எத்தனை, அம்மா கூட பிறந்தது எத்தனை, அப்போ வரப்போகிற கணவனோ இல்லை மனைவியோ அவங்க கூட பிறந்தது எத்தனை, அதே போல் இவர் என்ன டிகிரி படிச்சிருப்பார், அப்போ வரப்போகிற பெண்ணு எவ்வளோ டிகிரி படிச்சிருக்கு, இவருக்கு சொந்த வீடு இருக்கா, அப்போ வரப்போகிற பெண்ணுக்கோ கணவனுக்கோ சொந்த வீடு இருக்குமா, வெளிநாடா, எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் அப்புறமா அந்த பலனை மற்றவங்களுக்கு பாடமாக எடுக்கிறேன். அது பாடம் உங்களுக்கு பாடம் எடுக்கலை, நான் பேசுகிறதே பாடம் எடுக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி, அதாவது இப்போ ஒருத்தருக்கு சனி திசை நடக்குதுன்னா சனி 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டுருச்சு. அப்போ எப்போ நடக்கும்? இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா 9க்கு 9ன்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்ட புத்தி நடந்தால் தான் அந்த புத்தியில். இப்போ 9 புத்தி இருக்குன்னா எந்த புத்தி அப்படின்னு நம்ம பார்க்கணுமில்ல, அது பயிற்சியில் நான் சொல்லித்தரேன். அதே போல் இன்னும் கொஞ்சம் பக்கமாக பார்க்கணுன்னா 5க்கு 9ன்னு சொல்லக்கூடிய லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட அந்தரத்தில் தான் திருமணம் நடக்கும். இது என்னுடைய 100% அனுபவம், 100% துல்லியமானது. அதாவது நான் எந்த ஒரு கருத்தரங்கத்துக்கு போனாலும் ஒரு போர்டு வச்சு அந்த போர்டில் தான் உதாரணத்துக்கு ஒரு 2-3 ஜாதகத்தை போட்டு விளக்கம் தருவேன். இங்கே முதல் கருத்தரங்கனால இவங்க போர்டு வைக்கல. ஏன்னா எங்கள் அப்பா சொல்லி தருவார், அதாவது என்ன தெரியாது, சீவாது தலை படியாது, கிளறாத சோறு வேகாது, துவைக்காத துணி வெளுக்காது. அதனால ஜோதிடத்தை மணிக்கணக்கில் இல்லை, நாள் கணக்கில் வேணாலும் பேசிகிட்டே இருக்கலாம். ஆனால் கடைசியில் பேசி முடிக்க வந்த பின்னாடி நம்ம என்ன பேசணுங்களுக்கு புரியாது. அப்போ மற்றவங்களுக்கு எப்படி புரியும்? அப்போ நான் என்ன பண்ணுறேன், உதாரண ஜாதகத்தோட விளக்கம் கொடுக்குறேன். அப்போ எளிமையாக டக்குன்னு எல்லாத்துக்கும் புரியுது. அதுபோல தான் நான் இந்த கருத்தரங்கத்தில் போர்டு வைக்கல. அதனால் இந்த சூட்சங்களை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இந்த திருமண காலம் 9-5-1 சம்மந்தப்படாமல் ஒருத்தருக்கு திருமணம் இல்லை. சரி, அதே போல் பிரிவு ஜாதகம்
அதுக்கு நம்ம ஆசிரியர் நிறைய சொல்லி தந்தாங்க. ஆனால் நான் எளிமையாக சொல்லித்தரேன், அது நோட் பண்ணி பாருங்க. முதல்ல திருமணத்துக்கு உங்களுக்கெல்லாம் எப்போ திருமணம் ஆச்சுன்னு நோட் பண்ணி பார்த்துங்க. அதே போல் பிரிவு ஜாதகம். பிரிவு ஜாதகங்கிறது அதான் 4, 7, 8, 10, 12 ஒரு கிரகம் அமர்ந்து திசை நடந்தால் அது பிரிவை தரும். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 4, 7, 8, 10, 12 கூடையவன் திசை நடந்தால் அல்லது அந்த ஸ்தானாதிபதியின் திசை நடந்தாலும் பிரிவை தரும். இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லி தரலாமே. 4, 7, 8, 10, 12 5 கிரகம் சொல்லிட்டீங்களா? இருக்கிற 12 இல்லை. இப்போ அதாவது 9 கிரகத்தில் 5 கிரகமும் அப்போ பிரிவை தருமா? இன்னும் கொஞ்சம் எளிமையாக சொல்லித்தரேன். அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி கெட்டு போய் 2, 7 கெட்டு போய் புதனும் கெட்டு போன அவங்களுக்கு முதல் தாரம் நிலைக்காதுன்னு 100% துல்லியமாக சொல்லலாம். அப்போ பிரிவு ஜாதகமெல்லாம் எடுத்து நீங்கள் பாருங்கள், என்ன திசை நடந்ததுன்னு பாருங்கள். அதை 9, 5, 1 சம்மந்தப்பட்ட திசையில் திருமணத்தை கொடுத்ததுக்கு அப்போ 7ஆம் அதிபதியும் கெட்டு போச்சு, 2ஆம் அதிபதியும் கெட்டுருச்சு, புதனும் கெட்டு போச்சு. கெட்டு போச்சுன்னா எப்படி அப்படின்னு நம்ம விளக்க வேண்டியதில்லை. ஏன்னா எல்லாருமே ஜோதிடர்கள் தானே. அதனால் நம்ம அதாவது 6, 8, 12 அது மட்டும் இல்லை, அஸ்தங்கம் பாதகத்தையும் எடுத்துக்கோங்க. திதி சூனியங்கிறது ஒரு போராடி கிடைக்கும். இப்படி எளிமையாக நம்ம திருமணம் பிரிவுக்கு சொல்லிட்டு போயிடலாம். அதே போல் காதல் திருமணம். காதல் திருமணம்னா நாங்கள் 5, 7 தாங்க காதல் திருமணம். எங்களுக்கு நாங்கள் ரொம்ப வருஷமாக அதைத்தானே படிச்சுட்டு இருக்கிறோம். 5, 7 சம்மந்தப்பட்டால் மட்டும் காதல் தான் வருங்க. திருமணத்துக்கு ஒரு மனம் சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம் நடக்கும். 5, 7 கூட்டல், அதாவது அது கூட சனி சம்மந்தப்பட்டால் தான் காதல் திருமணம் நடக்கும். இப்போ அதே போல் 5 கூடையவன் 7 இருந்தாலும், 7 கூடையவன் 5 இருந்தாலும், 5 கூடையவனும் 7 கூடையவனும் ஒரே நட்சத்திரத்தின் சாரத்தில் இருந்தாலும் காதல் திருமணத்தை கொடுக்கும். இப்படி அது ஒரு பக்கம் மட்டுமே நீங்கள் எடுத்துகிட்டு பலன் சொல்லக்கூடாது காதல் திருமணத்துக்கு. இப்போ உதாரணத்துக்கு மேட்ச லக்னம் அப்படின்னா அதுக்கு 5, 7 சனி சம்மந்தப்படுது காதல் திருமணம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அதுக்கு நேர் 7ஆம் இடம் வரப்போகிற கணவனோ மனைவியோ அதையும் லக்னமாக துலாத்த லக்னமாக வச்சுங்க. அதுக்கு 5, 7 சம்பந்தப்பட்டாதான் காதல் திருமணம். இல்லைன்னா ஒரு சைடை தான் காதலிச்சுட்டு இருப்பாங்க. காதல் வேணால் பண்ணிகிட்டே இருக்கலாம் காலத்துக்குமே. திருமணம் நடக்குமா அப்படின்னா வரப்போகிற கணவனுக்கோ மனைவிக்கோ காதல் இருக்கணும் இல்லையா? அதனால் அதுக்கு 7ஆம் இடத்தை எடுத்து அதிலிருந்து 5, 7 தொடர்பு கணப்பாருங்க. சரி, இது ஒன்று. இப்போ ஒரு அதாவது வரப்போகிற மனைவி எப்படி ஒரு ஜாதகத்தை வச்சு நம்ம எல்லாமே சொல்லிடலாம். இப்போ உடன் பிறந்தவங்க இது துருவ கணிதமெல்லாம் வச்சு நான் பலன் சொல்கிறதில்ல, ஒரு ஜாதகத்தை பார்த்துட்டு சொல்கிறேன். இருந்தாலும் நான் சொல்கிறது உங்களுக்கு எளிமையாக புரியுதான்னு பாருங்கள். லக்னத்தில் ராகு இருந்தால் கூட பிறந்தவங்க 3 பேருன்னு சொல்லுங்கள். லக்னத்துக்கு 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ ராகு இருந்தால் கூட பிறந்தவங்க 2 பேருன்னு சொல்லுங்கள். 3ஆம் இடத்துலையோ 11ஆம் இடத்துலையோ புதன் இருந்தால் 2 பேருன்னு சொல்லுங்கள். என்னுடைய அனுபவத்தில் புதன்னா 2, ராகுனா 3, கேதுனா 5. இதெல்லாம் எந்த புத்தகத்துலையும் இல்லை, எந்த ஆசனம் சொல்லி தந்துட மாட்டாங்க. நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். உதாரணத்துக்கு 5ஆம் இடத்துல கேது இருக்குது அப்படின்னா அப்பம் கூட பிறந்தது 5 பேரானு கேளுங்க. உதாரணத்துக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்குது அப்படின்னா அம்மா கூட பிறந்தது 3ஆனு கேளுங்க. அது கூட இன்னொரு கிரகம் இருந்ததுன்னா அம்மா கூட பிறந்தது 4 பேரானு கேளுங்க. இப்படி தான் நம்ம பலன் எடுத்துகிட்டு வரோம். அதுபோல் உதாரணத்துக்கு லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. லக்னத்துக்கு மறையக்கூடாது. அப்படி லக்னத்துக்கோ இல்லை 3ஆம் இடத்துக்கோ மறைஞ்சால் இளைய சகோதரம் இல்லைன்னு சொல்லுங்க. அதே போல் 11ஆம் அதிபதி 11ஆம் இடத்துக்கு மறையக்கூடாது, லக்னத்துக்கு மறையக்கூடாது. அப்படி மறைஞ்சால் மூத்த சகோதரம் இல்லைன்னு சொல்லுங்க. இது பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து பலருக்கும் பலன் சொல்லி அனுபவத்தை நான் உங்களுக்கு எளிமையாக சொல்லி தந்திருக்கிறேன். இது புரியுதான்னு பாருங்கள். புரியலன்னு அடுத்த என் நம்பர் தரேன். சாயந்தரம் 7, 8 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் அதான் ஜோதிட ஆர்வலர்களுக்கு எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுவேன். இப்படி உடன்பிறப்பு. அதே போல் ஒரு ஜாதகர் படிச்சிருப்பாரா படிச்சிருக்க மாட்டாரா அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதாவது நான் என்ன பண்ணுறேன், 3ஆம் இடங்கிறது அதாவது 10th 3ஆம் இடமும் புதனும் நல்லா இருந்தால் அவங்க 10th படிச்சிருப்பாங்கன்னு அர்த்தம். 3ஆம் இடம் கெட்டு போய் புதன் மட்டும் நல்லா இருந்தால் இவங்க பகுத்தறிவாளிதிய அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு போங்க. அதே போல் 3, 4 தொடர்பு இருந்தால் அவங்க +2 படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். அதே போல் 4, 5 தொடர்பு இருந்து 5ஆம் அதிபதியுடன் எத்தனை கிரகம் சேர்ந்ததோ 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்கள். இப்போ 3ஆம் இடமும் 5ஆம் இடமும் தொடர்பு வந்தால் ஐடி
டிப்ளமோ படிச்சிருப்பாங்கன்னு சொல்லுங்கள். இது பாடமாக நம்ம வகுப்பெடுக்கும் போது நான் எளிமையாக சொல்லித்தரேன். இருந்தாலும் அப்போ ஒருத்தர் படிச்சிருக்காரா அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோன்னா 5ஆம் இடத்த அதிபதியுடன் எத்தனை கிரகம் சம்மந்தப்படுதோ இல்லை 5ஆம் இடத்தை எத்தனை கிரகம் பார்க்குதோ அத்தனை டிகிரின்னு சொல்லுங்கள். இப்போ எதுக்கு அதே போல் ஒரு வரன் எந்த திசையில் இருந்து வரும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ லக்னத்துக்கு எந்த லக்னமாக இருந்த போது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 4 கட்டத்துக்கு இருந்தால் 35 கிலோமீட்டர். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 7 கட்டத்துக்கு இருந்தால் ஒரு 70 கிலோமீட்டர். லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி 7 கட்டத்திலிருந்து 12 கட்டத்துக்கு இருந்தால் 100லிருந்து 500 1000 கூட இருக்கலாம். அப்போ இவ்வளோ தூரத்தில் இருந்து வருன்னு சொல்லுங்க. அந்த 7ஆம் அதிபதி உதாரணத்துக்கு சுக்கிரனாக இருந்ததுன்னா கிழக்கு திசையிலிருந்து வருன்னு சொல்லுங்க. சுக்கிரனா கிழக்கு. அந்த சுக்கிரன் போய் தெற்கு திசையில் உட்கார்ந்தது கிழக்கு இல்லைன்னா தெற்கு திசையில் வரும். எது பலமாக இருக்கோ அந்த திசையில் வருன்னு சொல்லிட்டு போங்க. இப்படி எளிமையாக நம்ம பலன் சொல்லி கொடுக்கறது. இப்படி தான் நம்ம இப்போ திருமண காலத்தை பொருத்தத்துக்கு வந்துடுறோம். பொருத்த வகுப்பு நிறைய போடுறாங்க. நான் மற்றவங்கள குறை சொல்ல. அதாவது அதாவது பொருத்தம்னா 108 பொருத்தம் இருந்தது, கடைசியில் 56 பொருத்தம் வந்தது, 35 பொருத்தம் வந்தது, இப்போ 11 பொருத்தம் வருது, இப்போ 10 பொருத்தம். நீ எத்தனை பொருத்தமா பார்த்துக்கப்பா. ஒரு ஜாதகத்தை பார்த்ததுமே இவர் இவ்வளோதான் படிச்சிருப்பாரு. இப்போ 4ஆம் இடத்துல சம்மந்தப்பட்டதா சொந்த வீடு இருக்கு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உடன் பிறந்தவங்க இத்தனை பேரையும் சொல்கிறோம். வரப்போகிற மனைவி கூட பிறந்தவங்க இத்தனை பேரையும் சொல்கிறோம். அந்த மனைவிக்கு 4ஆம் இடத்தையோ எடுத்துங்க சொந்த வீடு இருக்கான்னு பார்த்து சொல்கிறோம். அப்போ மனைவி நிலைச்சு நிற்குமா நிற்காதுன்னு நம்ம அதான் இருதாரமான்னு சொல்லிடுறோம். அப்புறம் எதுக்குங்க நம்ம பொருத்தம் பார்க்கணும்? நீங்கள் எத்தனை விதமான பொருத்தம் பார்த்தாலும் இப்படித்தான் மனைவி அமையுன்னு சொல்லாமல்ல. அப்போ இந்த மனைவி நிலைக்காதுன்னு சொல்லாமல்ல. ஒரே ஜாதகத்தில் தலையெழுத்து எழுதியாச்சு. அதாவது பிரம்மன் கை தொடங்கும் முன்னரே சிவன் கர்ப்பத்தில் நிச்சயிக்கப்படுகிறான் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். அப்போ தலையெழுத்து பிறக்கும் போதே எழுதியாச்சு. இப்படித்தான் அமையுன்னு தெரிஞ்சு போகுது. இதில் ஒரு பெண்ணுக்கு 10 ஆண் ஜாதகத்தை கொண்டாந்து கொடுத்து எந்த ஜாதகத்தை இந்த பெண்ணு கூட சேர்த்தலாம் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அது நான் என்ன பண்ணுறேன், அந்த பையன் ஜாதகத்தையே வச்சு அந்த பெண்ணுக்குடன் பிறந்தவங்க எத்தனை பேர், அதுக்கு சொந்த வீடு இருக்கா, அவங்க அப்பா அம்மா நல்லா இருக்கா, அந்த பொண்ணு எத்தனை டிகிரி படிச்சிருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு இந்த பெண்ணு கூட பிறந்தவங்க 3 பேர் இருப்பாங்க. 3 பேர் உள்ள ஜாதகத்தை எடுங்க. 2 டிகிரி படிச்சிருக்கிற பிள்ளையா இருந்தால் எடுங்க. இந்த திசையில் இருந்து வரக்கூடிய இந்த ஜாதகமாக இருந்தால் எடுங்க. அந்த ஜாதகம் தான் பயன்படும். இது எல்லாம் சரி வராது, எடுத்துருங்க. அதை பார்த்து அதே மாதிரி தான் அந்த பெண்ணுடைய ஜாதகத்தில் இருக்கிற மாதிரியே இந்த பையனுக்கும் இருக்கும். அப்போ இந்த ஜாதகம் தான் சரி வரும் அப்படின்னு தான் நான் பொருத்தம் பார்க்குறேன். மற்ற கிரக பொருத்தமோ இல்லை விதவிதமான பொருத்தங்கள் பார்ப்பாங்க. அதை நான் சொல்ல வரல, அதை விடுங்க. அதே போல சரி, அடுத்தது குழந்தை பேர். இதை ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். அந்த குழந்தை பேர் நான் படித்ததுலையோ எனக்கு ஆசிரியர்கள் சொல்லி தந்ததோ இல்லை நிறைய புத்தகத்தில் குழந்தை பேருன்னா என்ன எடுத்துட்டாங்க. அதாவது 5ஆம் இடம், 5ஆம் இடத்தை பார், 5ஆம் அதிபதியை பார், குருவை பார். எத்தனை ஜாதகத்துக்கு வருது அதை பார்த்தா. ஆனால் என்னுடைய அனுபவத்தினால நான் பேசுகிறேன். அதாவது நீங்களும் தெளிவாக இருங்க, பலருக்கு வழிகாட்டுங்கிற. நான் என்ன பண்ணுறேன், 5ஆம் இடத்தை எடுக்கிறதில்ல, 5ஆம் அதிபதி எடுக்கிறதில்ல, குரு எடுக்கிறதில்ல. லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் ஒருத்தர் குழந்தை பேர். லக்னத்துக்கு லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக குழந்தை, சம்மந்தப்படலைன்னா குழந்தை இல்லை. ஒரே வாரத்தில் சொல்லிட்டு போயிருங்க. நான் இப்போ இப்படி திருமணத்துக்கு 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டால் திருமணம், லேட்டாக சம்மந்தப்பட்டால் லேட்டாக திருமணம், சம்மந்தப்படலைன்னா திருமணம் இல்லை. அதே போல தான் லக்னத்துக்கு சம்பந்தப்பட்ட திசை நடந்தால் இது 1 2 இல்லை, பல ஆயிரக்கணக்கான ஜாதகங்கள் அனுபவத்தில் நான் பலருக்கு வழிகாட்டிகிட்டு இருக்கிறேன். எளிமையாக சொல்லித்தரேன். இப்போ இந்த காணொலியை உலகம் முழுவதும் பரவி இருக்கும். எல்லாருமே கேட்டுட்ருப்பாங்க. எனக்கு நிறைய கஸ்டமர்கள் இருக்காங்க. எனக்கெல்லாம் யூடியூப் அதாவது தனியாக ஜோதிட நண்பர்கள் கிடையாது, ஜோதிட குழுவெல்லாம் எனக்கு எதுவுமே கிடையாது. இது போல் கருத்தரங்கத்தின் மூலியமாக தான் என்னுடைய பேரும் புகழும் வெளியே பரவுது. நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்கிறாங்க. அதாவது குழந்தையை பெற்ற, அதாவது வயசுக்கு வந்த பையனோ பிள்ளையோ வச்சுருக்கிறவங்கெல்லாம் கூட அந்த ஜாதகத்தை பார்த்து என்கிட்ட தொடர்பு அவங்க கூட எளிமையாக சொல்கிறாங்க. ஆமாங்க ஐயா, 9ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டது தான் எனக்கு திருமணம் நடந்தது, என் பையனுக்கு சம்மந்தப்படுது, இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, திருமண காலம்னா பொருத்தத்தை மட்டும் பார்க்குறதில்ல, ஒரு தலையெழுத்து அந்த ஜாதகத்திலேயே இருக்குது, அதை பார்த்து நீங்கள் எடுங்க அப்படின்னு சொல்கிறேன். சரி,
இதுவரை எனக்கு பேச வாய்ப்பளித்த இந்த ஜோதிட ரத்ன குழு அவர்களுக்கும் என்னை உலகறிய செய்த இந்த வினோதினி மேடம் அம்மா அவர்களையும் பாராட்டி, நம்மளை போல இருக்க ஜோதிடர்கள் எல்லாத்தையும் உலக அறிய செய்யக்கூடியது யாருன்னா இவங்களை மாதிரி கருத்தரங்கு நடத்துகிறவங்க. அதனால் இவங்களுக்கு நம்ம முக்கியமாக கோடான கோடி நன்றியே சொல்லிடணும். ஏன்னா அவங்க மூலியமாக தாப்பா நம்மளாம் வளர்ந்துட்டுருக்குறோம். அவங்க கருத்தரங்க வைக்கலைன்னா நான் எங்கே போய் நோட்டீஸ் அடித்து நான் ஜோதிடர்னு காட்ட முடியுமா? என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவனுக்கே தெரியாது நான் ஜோசிக்கிறேன்னு. அப்போ உலகம் முழுவதும் என்னை யார் கொண்டு போய் காட்டுறாங்க? இதுபோல் இவங்க தொண்டு சிறக்கணும். இவங்க தான் நம்மளெல்லாம் வெளியே கொண்டு போய் காட்டுறாங்க. அதனால் இவங்களுக்கு நம்ம முதல் கண் நன்றியை தெரிவிச்சுக்கணும். சரி, என்னுடைய உரையை கேட்ட ஜோதிடருக்கும் இங்கே உள்ள அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய ஃபோன் நம்பர் சொல்கிறேன். அதாவது 936 31 48 089. ஜோதிட ஆர்வலர்கள் நான் சொன்ன இந்த திருமண காலம், குழந்தை பேர், பிரிவு ஜாதகம், எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் என்கிட்ட கட்டணம் இல்லாமையே சாயந்தரம் 7 மணி 8 மணிக்கு மேலே என்னை ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டு நீங்கள் தெளிவு பண்ணிக்கிங்க. கையில் ஒரு ஜாதகத்தை வச்சுங்க. ஐயா, நீங்கள் சொன்ன ரூல்ஸ் எனக்கு சரியாக வருதா? எனக்கு திருமணம் ஆகும்போது 9ஆம் இடம் சம்மந்தப்படலை, அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க. அதே போல் நான் 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி நிறைய இடத்துல ஜோதிட வகுப்பு நடத்துகிறேன். அந்த ஜோதிட வகுப்புக்கு வர முடியாதவங்க வேணும்னா என்கிட்ட ரெக்கார்டு இருக்குது. அதாவது வகுப்பு நடத்தின ரெக்கார்டு இருக்குது. கையேடு எழுதி வச்சுருக்கிறேன். அந்த கையேடு அந்த சூச்சம் ரூல்ஸ், அதாவது கோல்டன் ரூல்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரூல்ஸ் எல்லாம் அது வெளியே யாருக்கும் விற்கிறதில்ல. நம்மகிட்ட படிக்கிறவங்களுக்கு மட்டும் கொடுக்குறேன். அப்படி வேணுங்கிறவங்க அது கட்டணம் இருக்குது, கட்டணம் கொடுத்து வேணால் வாங்கிக்கணும். நன்றி, வணக்கம்.